இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 11th மேக்ஸ் செகண்ட் டிவிஷன்ல கேட்ட ஒரு இம்பார்ட்டன்ட் क्वेश्चन தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். 5 மார்க் क्वेश्चनல கேட்டிருந்தாங்க. 44B क्वेश्चन கேட்டிருந்தாங்க. என்னன்னு பாருங்க. log prove that log 75 by 16 minus 2 into log 5 by 9 plus log 32 by 243 equal to log 2. So இது prove that question. That means இந்த இதை நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா you should get log 2. log 2 னு ப்ரூஃப் பண்ணனும். ரைட் தானா? சோ இது எப்படி ப்ரூஃப் பண்ணலாம்னு பாருங்க. நமக்கு பேசிக்கா அப்ப log ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியணும். log ப்ராப்பர்ட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா logல log m plus log n னா மல்டிப்ளிகேஷன் எழுதுவீங்க. log m n ன்னு எழுதுவீங்க. கரெக்ட்டா? அதே இது log m minus log n னா log m by n ன்னு எழுதுவீங்க. சோ logல டிவிஷன் ஆயிருந்தா அது எப்படி எழுதணும் பாத்தீங்கன்னா சப்ட்ராக்ட் பண்ணி எழுதணும். கரெக்ட்டா? log m minus log n இன்டிவிஜுவலா எழுதணும். சோ அந்த ப்ராப்பர்ட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஏன்னா இது எல்லாமே நமக்கு டிவிஷன் ஃபார்மட்ல இருக்கு. அப்ப by using this property log m minus log n போணுமா? அப்ப என்ன இருப்பாங்க? log 75 minus log 16. ஓகே, மைனஸ் அப்படியே இருக்கட்டும், பிராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த 2 வந்து காமனா இருக்கும். அப்ப log 5 minus log 9 எழுதுவீங்க இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. பட் 2 காமனா இருக்கனால 2 ஃபர்ஸ்ட் நான் உள்ள எடுத்துட்டு போயிட்டேன், மைனஸ் மட்டும் வெளியே வச்சிருக்கேன். ரைட்டா? அப்ப என்ன வரும் பாத்தீங்கன்னா 2 log 5 minus 2 log 9. Actually 2 வந்து நீங்க வெளியே போடலாம். நான் ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி 2 உள்ள கொண்டு போயிட்டேன். ரைட் தானா? இங்க பாத்தீங்கன்னா log 32 minus log 243. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து மட்டும் நம்ம டிரைவ் பண்ணிட்டு வரோம். ஓகேவா? சரி, இப்போ 75 எப்படி பிரிக்கலாம் பாருங்க. 3 into 25 எழுதிக்கலாம். minus log 16 அப்படியே இருக்கட்டும். இங்க log முன்னாடி நம்பர் இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும்? பவரா மாறிடும். அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன வந்திருக்கும் பாத்தீங்கன்னா 5 ஸ்கொயர்னு வந்திருக்கும். 5 ஸ்கொயர் இஸ் 25. இங்க பாத்தீங்கன்னா 2 வந்து பவரா போயிடும். அப்ப 9 ஸ்கொயர்னு வரும். 9 ஸ்கொயர் என்னன்னு பாத்தீங்கன்னா log 81. நெக்ஸ்ட் இங்க log 32 இருக்கு. 32 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 8 into 4 கூட 32 ஸ்ப்ளிட் பண்ணலாம். பட் இங்க நமக்கு என்ன கேஸ் வருது பாருங்க, log 16 வருது. அப்ப 16 வர மாதிரி இதை நீங்க பிரிக்க முடியுமா கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா 2 into 16 32. அப்ப நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? log of 2 into 16 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ரைட்டா? ஏன் அப்படி பண்றோம்னா உங்களுக்கு ப்ரூவ் தட் log 2 தான் நீங்க கொண்டு வரணும். அப்ப எனக்கு எங்கயாவது இங்க log 2ங்கிறது கண்டிப்பா வந்து ஆகணும். That's why I am splitting like this 2 into 16 minus log 243. 243 எப்படி பிரிக்கலாம் பாருங்க. இதுக்கு மேல நம்ம என்ன டேர்ம் பிரிச்சிருக்கோம்? 81 பிரிச்சிருக்கோம். அப்ப 243 81 வச்சு வர மாதிரி பிரிக்கலாமான்னு யோசிச்சீங்கன்னா 81 into 3 ன்னு எழுதிக்கலாம். ரைட்டா? ஏன் இதெல்லாம் பண்றோங்கிறது உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல புரிஞ்சிரும் பாருங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் log m into n இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி log m into n என்ன போடுவீங்க? log m plus log n போடுவீங்க. அப்ப மல்டிப்ளிகேஷனை உடைச்சீங்க அப்படின்னா log m plus log n, that is log 3 plus log 25 minus log 16 அப்படியே இருக்கும், minus log 25 அப்படியே இருக்கும், plus log 81 அப்படியே இருக்கும். இங்க ப்ராடக்ட், அப்ப log m plus log n எழுதிக்கலாம். so log 2 plus log 16 minus இங்க ப்ராடக்ட், அப்ப log 81 plus log 3 போடுவீங்க. வெளியே மைனஸ் இருக்கு, அப்ப உள்ள போகும்போது minus log 3 ன்னு வந்துரும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். plus log 16 minus log 16 cancel, minus log 81 plus log 81 cancel, minus log 25 plus log 25 cancel, minus log 3 plus log 3 cancel. so உங்க ஃபைனல் ஆன்சர் எது மட்டும் பேலன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா log 2 மட்டும் பேலன்ஸ் இருக்கு. this is your right hand side, hence proof. so இந்த ஐடியா நீங்க கொண்டதுக்காக தான் நம்ம இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம். ரைட் தானா? பாத்தீங்க அப்படின்னா இது 5 ஸ்கொயர் 25 வருது. அப்ப இங்கே 25 வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 25 into 3. நெக்ஸ்ட் இங்க 16 வந்திருக்கு. அப்ப இந்த பிளேஸ்ல 16 வர மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 2 into 16. அப்பதான் அந்த 16 கேன்சல் ஆகும். log 2ங்கிற ஆன்சரும் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பேலன்ஸ் எனக்கு 81 இருக்கும். அப்ப இந்த 243 81 into 3 பிரிச்சாதான் அந்த 81 நமக்கு கேன்சல் ஆகுங்கிற ஐடியா உங்களுக்கு தெரியணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒரு log 3 வரும், இங்க ஒரு log 3 வரும். அந்த பிளஸ் மைனஸ் என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். So very simple. ரெண்டு log ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சா போதும். log m by n ஃபார்முலா தெரியணும், log m into n ஃபார்முலா தெரியணும். மல்டிப்ளிகேனா பிளஸ் போட்டு எழுதுவீங்க, மல்டிப்ளிகேட்டிவ்ல பிளஸ் போட்டு எழுதுவீங்க, டிவிஷன்ல மைனஸ் போட்டு எழுதுவீங்க. Thanks for watching.